தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் காலமாகியிருக்கிறார். இந்த செய்தி என்பது தமிழக மக்களுக்கும் தமிழக திரைத்துறையினருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி செய்திதான். அதே சமயம் பாரதிராஜா இறப்புக்கு பிறகுதான் இவர் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியாகி வருகிறது. அந்த வரிசையில் பாரதிராஜா இறப்பதற்கு முன்பு இவருடைய கடைசி ஆசையாக இவர் நட்பு வட்டாரத்தில் கூறி வந்தது என்னவென்றால், இப்போது தமிழ் சினிமா என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துவிட்டாலும் கூட நகரங்கள், விஞ்ஞானம் மற்றும் புதிய புதிய கான்செப்டுகளில் படங்கள் தயாராகினாலும் தவறாமல் கிராம பின்னணி கொண்ட படங்களையும் தமிழ் சினிமா இயக்குனர்கள் எடுக்க வேண்டும் என்றும், அப்படி செய்தால்தான் தமிழக மக்களிடையே பாச உணர்வு, அன்பு என்பது இன்னும் அதிகமாகும் என்றும், அதன் காரணமாக புதிதாக வரும் இயக்குனர்கள் மற்றும் இப்போது இருக்கும் இயக்குனர்கள் என அனைவருமே கிராம பின்னணியில் படங்கள் எடுப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் பாரதிராஜா அடிக்கடி கூறி வந்திருக்கிறார். அதே சமயம் இவர் சிகிச்சை பெற்று வந்த சமயங்களில் எப்போது இவரால் சிகிச்சையில் இருந்து மீண்டு வர முடியுமோ அப்போது இளம் இயக்குனர் ஒருவரோடு சேர்ந்து பாரதிராஜா பாணியில் கிராம பின்னணியில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த படத்தை எடுக்க பாரதிராஜா ஆசைப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இவரது அந்த ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு முன்பே பாரதிராஜாவின் உயிர் பிரிந்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் இவரது மகன் மனோஜ் மீது இவருக்கு அளவு கடந்த பாசம் இருந்திருக்கிறது. இவருக்கும் இவரது மகன் மனோஜுக்கும் ஒரு சில காலம் மனக்கசப்பு ஏற்பட்டாலும் கூட மகனுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்தவர்தான் பாரதிராஜா. குறிப்பாக பாரதிராஜா அவர்கள் நடிகராக வேண்டும் என்றுதான் முதலில் ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த ஆசை நிறைவேறாததால் தனது மகனை நடிகராக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார். அதற்காக முதலில் சினிமாவின் அடிப்படை விதிகள் தெரிய வேண்டும் என்பதற்காக இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குனராக தன் மகனை சேர்த்துவிட்டார் பாரதிராஜா. அந்த சமயத்தில் ஒரு நாள் உதவி இயக்குனராக கடுமையாக வேலை செய்துவிட்டு அன்று இரவு வீட்டில் வந்து தூங்கிக் கொண்டிருந்தார் மனோஜ். அந்த சமயத்தில் தன்னுடைய மகன் எந்தளவுக்கு வேலை பார்த்திருப்பார் என்பதை உணர்ந்து மகன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மகனின் காலை பிடித்து அமுக்கத் தொடங்கியிருக்கிறார் பாரதிராஜா. அந்த சமயத்தில் மகன் மனோஜ் அவர்கள் கண் விழித்து, "நீங்க ஏன்பா என்னுடைய காலை அமுக்குறீங்க?" என்று கேட்டதற்கு, "உன்னை தோள் மீது தூக்கி வளர்த்த எனக்கு உனக்கு இப்போது கால் வலிக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ தூங்கு, நான் கால் அமுக்கி விடுகிறேன்" என்று கூறினாராம் பாரதிராஜா. அந்தளவுக்கு தன் மகன் மீது உச்சக்கட்ட பாசத்தை வைத்திருந்தார் இவர். இந்த சூழலில்தான் மகன் மனோஜ் அவர்கள் சிறு வயதிலேயே மாரடைப்பால் மரணமடைந்ததிலிருந்து பாரதிராஜா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். அதிலிருந்து பாரதிராஜா பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் தவிர்த்திருக்கிறார். வெளி உலகத்தில் தன்னை அவ்வளவாக காட்டிக்கொள்ளவில்லை. குறிப்பிட்ட இடத்திற்குள்ளேயே முடங்கி போனார் பாரதிராஜா. அதன் பிறகுதான் இவருக்கு உடல்நலப் பிரச்சனைகளும் வந்திருக்கிறது. இப்போது அதன் இறுதியாக அந்த ஒரு பிரச்சனை பாரதிராஜாவின் உயிரையே பறித்துவிட்டது. மேலும் பாரதிராஜா இறக்கும்போது இவருக்கு சொந்தமாக வெறும் 200 ரூபாய்க்கு மேல் கூட இல்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதாவது இவருக்கு சொத்து மதிப்பு என்று 80 கோடி முதல் 300 கோடி வரை இருந்தாலும் இவருடைய மகன் இறந்த பிறகு அந்த சொத்துக்களை எல்லாம் மகள், மருமகள், பேரன், பேத்திகள், மனைவி உள்ளிட்ட ஒரு சிலருக்கு ஏற்கனவே உயில் எழுதி வைத்து விட்டாராம் பாரதிராஜா. அதேபோல ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் இவருடைய சில சொத்துக்களை தானமாக கொடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு மிகவும் ஏழ்மையான வாழ்க்கையைத்தான் இவர் கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதாவது மகனை பறிகொடுத்த பிறகு மிக மிக எளிமையான வாழ்க்கைக்கு சென்றிருக்கிறார் பாரதிராஜா. அதே சமயம் கிராமத்து பின்னணியில் சினிமா படம் எடுத்ததற்கு மிக முக்கிய காரணமே இவருக்கு கிராம பின்னணி என்பது இயல்பாகவே பிடிக்கும். ஆகவே இவருடைய கடைசி காலத்தில் இவர் வாழ்ந்த வீடும் கூட மிக சிறிய வீடு என்றும் சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவ்வப்போது இவரது கடைசி காலகட்டத்தில் குடிசைகளிலும் வாழ்ந்திருக்கிறார் என்றும் ஒரு சிலர் கூறுகின்றனர். அந்தளவுக்கு இவருடைய இறுதி காலம் என்பது இவருக்கு மிகப்பெரிய சோகமாகவே இருந்துள்ளது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.